ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த கோர்ட் எக்ஸாமுக்கு வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு தான் எல்லாம் கேட்டிருக்காங்க. போன வீடியோவில் கூட எல்லாம் நான் வந்து 70 மார்க்கு 80 மார்க்கு இந்த கம்யூனிட்டி நான் வந்து செலக்ட் ஆகனா சான்ஸ் இருக்கா, ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்களே நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த கோர்ட் எக்ஸாம் பொறுத்தளவு மற்ற எக்ஸாம் மாதிரி கிடையாது. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து வேக்கன்சி வந்து மாறும். அதனால் கட் ஆஃப் நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியாது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் உள்ளது, நாகப்பட்டினம் மயிலாடுதுறை. இதை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க எப்படி எடுப்போம் அப்படின்ட்டு, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்ப்போம். இதில் வந்து நாகப்பட்டினத்துக்கு மொத்தம் 53 வேக்கண்ட். அதில் வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 2, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 51. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதிகமாக இருக்கும் வேக்கண்ட்டு. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ரிசர்வேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் எப்படின்னா, என்னை பொறுத்தளவில் வந்து மார்க் யார் அதிகமாக எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு தான் சான்ஸ் வந்து அதிகம். இப்போ 100 மார்க் இருக்கீங்க அப்படின்னா 80க்கு குறையாமல் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் அதிகம். நீங்கள் வந்து சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் 70 மார்க் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சி போட்டிருப்பாங்க எவ்வளோ அப்படின்ட்டு. அதை பொறுத்து இப்போ அதிகமாக வேக்கன்சி இருந்தால் கண்டிப்பாக 70 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களையுமே ப்ராக்டிக்கல் வந்து கூப்பிடுவாங்க. இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து 51 வேக்கண்ட்டு. இந்த 51 வேக்கண்ட்டுக்கும் மொத்தம் எத்தனை பேரை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்கன்னா 1:5 அந்த ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. 1:5 அப்படின்னா ஒரு ஜாப், அதாவது ஒரு வேக்கன்சிக்கு 5 பேரை வந்து ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க. இப்போ இதில் 50 வேக்கண்ட் அப்படின்னா 250 பேரை வந்து ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க. அந்த 250 பேரில் உங்களோட எக்ஸாம் மார்க்கு ப்ளஸ் அந்த ப்ராக்டிக்கலில் வாங்குகிற மார்க்கை பொறுத்து அடுத்து டைரக்ட் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணீங்க, இப்போ எக்ஸாம் நல்லா பண்ணல, ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவே இருக்குது. அதே டைம் வந்து எக்ஸாம் நல்லா பண்ணி ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணலனாலும் ஜாப் கிடைக்க வந்து வாய்ப்பு கம்மி தான். ப்ராக்டிக்கலில் வந்து நீங்கள் இந்த வேலைக்கு வந்து செட் ஆவீங்களா அப்படின்னு தான் உங்களை வந்து மெயினாக பார்ப்பாங்க. இந்த ஜாப்பு வந்து 8th குவாலிஃபிகேஷன் தான். நான் நிறைய டிகிரி படித்தவங்க தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஜாப்போட நேச்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த வேலைக்கு வர மாட்டாங்க. ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் சான்ஸ் வந்து நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லலாம். என்னோடய கெஸ்ஸிங் படி கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மார்க், அதாவது இந்த மார்க்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், கிளீனர்ஸ் ஒர்க்கோட ஜாப் எப்படி இருக்கும், என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வந்து நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். கண்டினியூவாக அதை பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.